ரெட்ஃப்ளெக்ட் நேயர்கள் வணக்கம். நம்ம இப்போ சரியாக எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சென்னை பிராட்வேயில் இருக்கிற காக்கத்தோப்பு என்ற இடத்துல தான் இருக்கோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 150 கணக்கான வீடுங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தரமட்டமாக இடித்து தள்ளிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து குடிசை மக்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குலாம் வந்து வீடை இடிச்சிட்டு இங்கே வந்து ஹவுசிங் போர்டு கட்டி தரப்போகிறோம், மொத்தம் 570 வீடுகள் வந்து நம்ம இங்கே கட்டி தரப்போம்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றின இங்கே இருக்க அதிகாரிகள்கிட்டையும் அப்புறம் இங்கே இருக்க மக்கள்கிட்டையும் நம்ம கேட்டு என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. என் பேர் முல்லைச்செல்வன் சார். நீங்கள் என்ன பதவியில் இருக்கீங்க? இங்கே டிஎம்கேல மாவட்ட பொறியாளர் துணை அமைப்பாளர் இருக்கேன். அட்வொகேட்டாக உயர்நீதிமன்றத்தில் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஓகே சார். இப்போ எல்லா வீடுமே இடிக்கிறதுக்கு டெமாலிஷ் பண்ணுறதுக்கு சரியான ரீசன் என்ன சார்? கரெக்டாக புரிதலாக சொல்லுங்கள். இங்கே வந்து 89 கட்டின வீடுங்க இருக்குது சார். அது வந்து 96 வீடு. ஓகே. அது வந்து ரொம்ப பழுதடைஞ்சதுனாலையும் அதுக்கப்புறம் வந்து கார்பரேஷனோட வீடு ஒரு 140 வீடு இருந்தது, அதுவும் பழுதடைஞ்சதுனாலையும் இப்போது திமுக அரசு பதவியேற்றதுக்கப்புறம் இதை வந்து இதை வந்து இடிச்சிட்டு ரொம்ப எல்லாமே பழசானதுனால இடிச்சிட்டு கட்டணும் அப்படின்றதுனால ஒரு ப்ராஜெக்ட் போட்டாங்க. அது கூடவே என்னென்னா இது அது இல்லாமல் தனி வீடுகளும் நிறைய ஒரு 100 சம்மந்தப்பட்ட வீடுகள் இருந்தது. அதுக்கும் வந்து ஆர்டர் போட்டு மொத்தமாக 520 வீடு கட்டுற மாதிரி இவங்க வந்து ப்ராஜெக்ட் போட்டுட்டு அவங்கள வந்து அதிகாரிகளும் இந்த பழைய வீடுகளை வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இடிச்சிட்ட உடனே இந்த 100 வீடு வந்து இடிக்காமல் அது வந்து ரொம்ப நாளாக காலதாமதமாக இருந்துச்சு. அவங்களும் வந்து நிறைய தடவை வந்து வலியுறுத்தினாங்க. அதனால் இப்போது நேற்று வந்து இடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் எங்கள் வீடும் ஒரு வீடு. நேற்று ஆக்சுவலி இஷ்யூஸ் என்னென்னா, அவங்க வந்து இடிக்க வந்தப்போ நாங்களும் நேற்றுலேருந்து ஒரு 2 டேஸாக வந்து இதை எடுத்துகிட்ருக்கோம். அதுக்குள்ளே அவங்களோட இந்த மாற்று கட்சிக்காரர்கள் இல்லை இவங்க என்னென்னா, இது வந்து ஒரு அதிமுககாரங்க, இவங்க இது வந்து திமுக வட்டச்செயலாளரோட வீடு, இதை வந்து அவர் வந்து அவங்களுக்கு வந்து தனியாக சலுகை கொடுக்குறாங்க அப்படின்றது தேவையில்லாத பிரச்சனைகளை கிளப்பி விட்டதுனால நாங்கள் என்ன பண்ணோம், நாங்களே நேற்று எங்களுக்கு விஷயம் தெரிஞ்சோன்னே நாங்களே குடும்பத்தோடு முன் வந்து இன்றைக்கி எங்களோட அமைச்சரோட உத்தரவோடு அவர் எங்களால் அவங்களுக்கு எந்த ஒரு கெட்ட பேரும் வந்துடக்கூடாதுன்னு ஒரே நல்ல காரணத்தால் நாங்களே இன்றைக்கி வந்து எங்கள் குடும்பத்தோடு இருந்து எல்லாத்தையும் இடிச்சு கொடுத்துருக்கோம். இப்போ உங்கள் வீடு வந்து பார்த்திங்கன்னா 80 வருஷமாக இருக்குது, பழமையான வீடுன்றாங்க, இவ்வளோ பெரிய வீடுன்றாங்க, அது இடிக்கிறதுல உங்களுக்கு எதுவும் ஆட்சி பண்ணது இல்லையா? இல்லை, வருத்தங்கள் இருந்தாலும் இவ்வளோ பேருக்கு ஒரு நல்ல வீடு கிடைக்கிதுன்ற போது அந்த வருத்தம் இல்லை சார். அமைச்சர் என்ன சொல்கிறாரோ கண்டிப்பாக நாங்கள் செய்வோம். இப்போ இருந்தாலும் ஹவுசிங் போர்டில் ஒரு வீடு தான் கொடுப்பாங்க இல்லையா? இவ்வளோ பெரிய வீடு இடிச்சிட்டு ஒரு ஹவுசிங் போர்டில் இல்லை, அது அப்படி பார்த்தீங்கன்னா நல்ல ப்ராஜெக்ட்ஸ் வராதில்லை சார். புரியுது. சரி, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து நல்ல சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா குடிசையில் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை சார், இது வந்து பணம் அதுதான், அது வந்து அவங்களுக்கு அந்த தெளிவுத்தன்மை வரணும். எதுக்காக இடிக்கிறாங்க, எதுக்காக கட்டுறாங்க, அதை வந்து ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கணும். இப்போ இங்கே இருக்கவங்களுக்கு வந்து வீடு இடிச்சிடறாங்களா, அவங்களாம் எவ்வளோ தொகை கொடுக்குறதா இருக்காங்க, அப்புறம் வீடு வந்து எத்தனை பிஹெச்கே மாரி கொடுக்குற மாதிரி ஐடியாவில்? அது சென்னை வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தில் 420 ஸ்கொயர் ஃபீட்டில் கொடுக்குறாங்க. ஓகே சார். அது மாதிரி தான் கொடுப்பாங்க, வேறு ஒன்றும் அதில் மாற்று இல்லை. எல்லாருக்கும் சென்னை ஃபுல்லாக என்ன மாதிரி கொடுக்குறாங்களோ அதே மாதிரி தான், அதே குவாலிட்டியோட தான் கட்ட போகிறாங்க. மேம், உங்கள் நேம் மேம்? என்னோட பேர் தேன்மொழிங்க. ஓகே, நீங்கள் என்ன பதவியில் இருக்கீங்க? நாங்கள் வந்து டிஎம்கேல வந்து மாவட்ட மகளிர் அணி பொறுப்பில் நாங்கள் இருக்கோம். ஓகே. கிட்டத்தட்ட ஒரு 80 வருஷமாக பாரம்பரியமான ஒரு குடும்பத்துலேருந்து கழகத்துக்காக நாங்கள் எல்லாமே ஃபீல்டு ஒர்க்கில் இருந்து எல்லாமே பண்ணக்கூடியது. ஓகே. எங்கள் தலைவர் என்ன ஆணையிட்டாலும், எங்கள் அமைச்சர் பெருமக்கள் என்ன ஆணையிட்டாலும் அதன்படி நாங்கள் நடந்துட்டுருக்கோம் இன்ன வரைக்கும். அவங்களோட வார்த்தைக்கு கட்டுப்பட்டு தான் நாங்கள் இன்ன வரைக்கும் நாங்கள் போயிட்டுருக்கோம். சரிங்களா? இப்போ இந்த ஏரியாவில் பிஆர் கார்டன் பகுதியில் பப்ளிக்கு, எதிர்கட்சி, தேவையில்லாத வதந்திகள் எவ்வளோ வேணாலும் பேசலாம். ஆனால் அவங்களுக்கெல்லாம் ஒரு முன் உதாரணமாக இன்றைக்கி நாங்கள் குடும்பத்தோடு இருந்து எல்லாத்தையும் வெக்கேட் பண்ணி ஒரு கார்பரேஷன் ஆள் கூட மேலே போகல, நாங்களே கிட்ட இருந்து எங்கள் ஆளுங்களை வச்சு எல்லாத்தையும் வெக்கேட் பண்ணி நாங்கள் இன்றைக்கி இடித்து கொடுத்து இன்ன வரைக்கும் நாங்கள் நின்றுக்கிட்டு இருக்கோம். இது நீங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறீங்களா? ஓகே தானே? கண்டிப்பாக. ஏன்னா ஒரு 1000 ஃபேமிலி இங்கே வர போகிறாங்கன்னா அதுக்கு தடங்களாக நம்மளே இருக்கக்கூடாது. இது வந்து எங்களோட சர்வீஸ்க்காக நாங்கள் இதை வந்து கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். அதாவது கொடுக்கணும்னு இல்லைனா கூட எல்லாருக்கும் பயன்படுற வகையில் ஒரு ப்ராஜெக்ட் வருது இந்த ஏரியாவில், அதை நாங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஓகே. சரி, நீங்கள் வந்து ஆரம்பத்துலேருந்தே அக்செப்ட் பண்ணிட்டீங்களா, இல்லாட்டி இப்போ வந்து உங்களுக்கு வலியுறுத்தி அந்த மாதிரி இருந்தீங்க? முடிவு கட்டாயன்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ இந்த குடிசை பகுதி வந்து எடுக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு இஷ்யூ ரொம்ப நாளாக போயிட்டுருக்கு. சில பேர் என்ன பண்ணாங்க, வீண் வதந்திகள் என்னன்னா, நாங்கள் வந்து ஸ்டே வாங்கிட்டோம், அதாவது எல்லாருமே அவங்க சொல்கிற கருத்து, நாங்கள் இல்லை. ஆக்சுவலாக கேஸுக்கு எதுவும் நாங்கள் எந்த கேஸுக்கும் எதுக்கும் நாங்கள் போகலை. ஆனால்
எங்களுக்கு வந்து ஆக்சுவலாக எல்லாமே எவிடன்ஸோடு இருக்குது. ஓகே. ஆனாலும் நாங்கள் எங்கள் தலைவருக்கு தலை வணங்கி எங்கள் அமைச்சர் பெருமக்களுக்கு நாங்கள் வந்து கட்டுப்பட்டு தான் இன்றைக்கி முன் உதாரணமாக நாங்களே எடுத்துட்டோம். இதுக்கப்புறமாவது பப்ளிக் இதை பார்த்து கண்டிப்பாக அவங்கள முன் வரணுன்றதுக்கு ஒரு காரணத்துக்காக நாங்கள் இன்றைக்கி எல்லாத்தையும் பண்ணி கொடுத்தோம். இப்போ இந்த இடிக்கிற ப்ராசஸ் வந்து இன்னும் எத்தனை நாளுக்கு எடுத்துக்க முடியும்? இன்னும் ஒரு மேம் சொல்கிறாங்க, ஜோனல் மேம் வந்து இன்னும் ஒரு 3-4 டேஸில் நாங்கள் எல்லாமே கிளியர் பண்ணிவிடுவோம். 2026 எலெக்ஷனுக்குள்ளே ஒரு 4 மாதத்துக்கு முன்னவே நாங்கள் வந்து பிளான் பண்ணி எல்லாருக்கும் வீடுகள் வந்து உள்ளே வந்துடும். அதுக்குள்ளே அந்த வீடு நாங்கள் மெயினாக அவங்கக்கிட்ட வலியுறுத்துறது என்னென்னா, இன்னும் ஒரு எலெக்ஷனுக்கு வந்து 1.5 வருஷம் தான் இருக்குது சட்டமன்றம். இது முக்கியமான தேர்தல். அதுக்குள்ளே எங்களுக்கு வீடை கட்டி கொடுத்துட்டாங்கன்னா எங்களோட வெளியே போன மக்கள் உள்ளே வருவாங்க. சரிங்களா? அப்போ நாங்கள் வந்து ஒரு கழக பொறுப்பில் இருந்து நாங்கள் பணியாற்றுறதுக்கு எங்களுக்கும் கரெக்டாக இருக்கும். சரிங்களா? எங்களுக்கு ஓட்டர்ஸ் எல்லாம் வெளியே போயிட்டாங்க. ஆல்ரெடி எம்பி எலெக்ஷன்ல இப்போ எம்பி எலெக்ஷன்ல நாங்கள் எதிர்பார்த்த ஓட்டு இந்த ஏரியாவில் எடுக்க முடியல. ஆக்சுவலாக 1200 ஓட்டர்ஸ் இங்கே இருக்காங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஓட்டர்ஸில் நான் எண்ணி சொல்லுவேன் 5 ஓட்டு 6 ஓட்டு தான் மாற்று கட்சிக்கு போகும். மற்றபடி இந்த பிஆர் கார்டன் குடியிருப்பு எல்லாமே டிஎம்கே ஓட்டு தான். இந்த ஓட்டு வெளியில போயிடுச்சு. அவங்கள இப்ப மறுபடியும் நாங்க கொண்டு வரணும்னா வீடு வந்து ஃபுல்லா கட்டி முடிச்சாங்கன்னா அந்த ஓட்டுலாம் ஆமா அவங்க எல்லாருமே கம்பல்சரி. ஏன்னா எல்லாராலையும் வாடகை கொடுத்து ரொம்ப காலம் வெளியே இருக்க முடியாது. அதனால நாங்க இதை ஒரு கோரிக்கையாவும் வைக்கிறோம். சரிங்களா? அரசாங்கத்துக்கு சீக்கிரம் கட்டி கொடுத்துட்டாங்கன்னா இந்த மக்கள் வெளியில போய் கஷ்டப்படுறாங்க வாடகை கொடுக்க முடியாம, அவங்களுக்கும் கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஹவுசிங் போர்டுலுமே இது நடக்கிறது தான். அவங்களுக்கு வீடு கொடுத்தாலுமே அவங்க வந்து அதை வீடு வாடகை விட்டுட்டு கணக்கு காமிச்சிட்டு வேற எங்கேயாவது பண்ணுறாங்க. அந்த மாதிரி வந்து இங்கேயும் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அது பண்ணுறது சரி? ஆக்சுவலாக இது வந்து இங்கே வந்து ஆக்சுவலாக ரெண்டல் யாருமே அவ்வளோவா இல்லைங்க சார். ஒரு 500 ஃபேமிலி இருந்தாங்கன்னா கணக்கு எண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 40 பேர் 50 பேர் தான் வாடகை வீட்டுக்காரங்களா இருப்பாங்க. மற்றவங்க எல்லாருமே சொந்த வீடு தான். ஏன்னா இப்போ வெளியில் போகிறவங்க இந்த சரௌண்டிங்கில் 8000-10,000 கம்மி வாடகை இல்லை எங்கேயுமே. இப்போ அவங்களால உண்மையாகவே அது கொடுக்க கண்டினியூ பண்ண முடியாது. அவங்கெல்லாம் கொடுத்தாதான் நாங்கள் உள்ளே வரணும், சீக்கிரமாக இந்த ப்ராஜெக்ட் வரணும்னு மக்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க, அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. எங்கள் அமைச்சர் சீக்கிரம் ஓப்பனிங் வைக்கணும், எல்லாரும் நாங்கள் சந்தோஷமாக கலந்துக்கணும். நேற்று வந்து பப்ளிக் சில பேர் இந்த ஏரியாவில் பேசியிருக்காங்க. மெயினாக இது எங்கள் அப்பாவோட நேமில், அவர் பேர் தனசேகரன். அவர் வந்து ஒரு 50 வருஷம் பார்ட்டிக்காக, டிஎம்கே பார்ட்டிக்காக தலைவர் கலைஞரோட பயணித்தவர். இப்போ மக்கள் நேற்று என்ன பேசியிருக்காங்கன்னா, இந்த வீடியோஸ் எல்லாமே யூடியூப்பில் வந்துருக்கு. என்னென்னா பாயிண்ட் அவுட் பண்ணி இது மாதிரி வந்து அவர் தனசேகரன் வீடு ஃபர்ஸ்ட்ல இருக்கு. ஆமா, அதாவது ராஜா, வட்ட செயலாளர் ராஜா அப்படின்னு மென்ஷன் பண்ணி பேரோட சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த பதிவை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அவங்களுக்கும் இதை நான் சொல்ல விரும்புகிறேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வீடை எடுங்க, அப்போதான் நாங்களாம் எடுப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கையை எல்லாரும் வச்சாங்க. அதாவது தப்பாக எல்லாமே ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க விஷயத்தை. என்னன்னா இவங்க அமைச்சருக்கு பணம் கொடுத்து இதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க, இவங்களுக்கு மட்டும் பட்டா இருக்குன்னு சொல்கிறாங்க, எங்களை மட்டும் வெளியே அப்புறப்படுத்துகிறாங்க அப்படின்னு நேற்று தப்பான வதந்திகள் வந்தது. இன்னைக்கு ஒரே நாள் தான், 24 hours, அதுக்குள்ளே இன்னைக்கு நாங்கள் இதை வெக்கேட் பண்ணி கொடுக்குறோம். சரிங்களா? நிஜமாலே நம்ம வீடுக்கு வந்து பட்டா இருக்கா இல்லையாக்கா? பட்டா ஆக்சுவலாக நாங்கள் வந்து வரி எல்லாம் கட்டிக்கிட்டு கிட்டத்தட்ட 40-50 வருஷமாக வரி கட்டிக்கிட்டு எல்லாமே இருக்குது. கரண்ட் டேட் வரைக்கும் எங்களுக்கு வரி இருக்குது. அக்கா, இங்கே பார்த்தீங்கன்னா காலங்காலமாக நீங்கள் இருக்கீங்க இங்கே, ஓகேவா? 30-40 வருஷமாக இங்கே இருக்கீங்க. இப்போ உங்கள் வீடை வந்து இடிச்சிட்டு இந்த மாதிரி ஹவுசிங் போர்டு கொடுக்குறாங்களே, அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது உங்களுக்கு ஓகே தானா? இத்தனை வருஷமாக ஓலை வீட்டில் தான் நாங்கள் இருந்தோம். ஒழுகுற வீட்டில் மழை வந்தாலும் ஒழுவோம், படுக்க கூட எங்களுக்கு இடம் இருக்காது. இப்போ இந்த ஓலை வீட்டை இச்சு கொடுத்துட்டு எங்களுக்கு ஹவுசிங் போர்டாக கொடுக்குறதுக்கே எங்களுக்கு சந்தோஷம்தான். எங்கள் அண்ணன் 2026க்குள்ளே இந்த இடத்த கட்டி கொடுத்துட்டாருன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, இப்போ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா 2026 ஒரு 1.5 வருஷம் கேப் இருக்குது. இந்த 1.5 வருஷம் நீங்கள் எங்கே இருப்பீங்க, எங்கே தங்குவீங்க? எங்களுக்கு 24,000 காசு கொடுத்துக்கிறாரு, அதுக்கேற்ற மாதிரி வெளியே போய் நாங்கள் இருக்கிறோம். ஆனால் வெளியே என்ன பேசிக்கிறாங்கன்னா, வீடு கட்டின பிறகு தான் 24,000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு இப்பயே கொடுத்துட்டாங்களா? இல்லை, எங்களுக்கு கொடுத்து 1 வருஷம் ஆகுது. முன்னாடியே கொடுத்தாங்க? ஆமாம், முன்னாடியே கொடுத்தாங்க. 1 வருஷம் கேரண்டியாக வெளியே போகிறதுக்கு இடமும் நேரமாக கொடுத்தாங்க. நாங்களும் கிளம்பி போயிட்டு வாடகையை கட்டின்னு தான் இருக்கோம். ஓகே ஓகே, வெளியே தான் போய் இருக்கிறோம். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களா, அது என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? உங்க கூட வாழ்றவங்களே நிறைய பேர் இது ஏற்றுக்க மாட்டாங்க. இந்த இடத்துல இருந்து வெளியே போய் வாடகை கட்டுறதுனால அவங்களால இருக்க முடியல. இவ்வளோ நாள் சொந்த வீட்டிலேயே இருந்துட்டோம்ல, இப்போ நாங்கள் வாடகை கட்டிங்கன்னு நாங்கள் ஒரு இடத்துக்கு போகிறதுனால எங்களால் இந்த இடத்துல இருக்கிற மாதிரி வெளியே இடத்துல இருக்க முடியல. அவங்க சொல்றதும் கரெக்ட் தான். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வாடகைன்னு போனாலே 6,000 ரூபாய் 7,000 ரூபாய் 8,000 ரூபாய் ஆயிடுது இல்லையா? இவங்க கொடுக்குற 24,000 ரூபாய் எப்படி 1.5 வருஷத்துக்கு பத்தும் தான் நான் கேட்குறேன். பத்தாது, அதுக்கேற்ற மாதிரி அதுக்கப்புறம் நாங்கள் சொந்த வீட்டில் தானே உட்கார போகிறோம். புரியுது. நாங்கள் எங்களுக்கு அடுத்து வர தலைமுறையாக பார்த்துன்னு தானே அந்த வீட்டில் தானே இருக்க போகுது. அதனால கொஞ்ச நாளைக்கு ஒரு 2 வருஷமோ 1 வருஷமோ
அதுக்கேற்ற கஷ்டத்தை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். சொந்தமாக நம்ம ஒரு இடத்துல வந்து இருக்கிறதுனால உங்களுக்கு ஏற்றுக்கிறீங்க நீங்கள் இது? நாங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறோம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.